கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை பிலிப்பு பிரசங்கம் பண்ணினான். அதை விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் அப்படிங்கிறது சும்மா சாதாரண காரியம் அல்ல. சும்மா இப்போ இந்த நாட்களில் ஞானஸ்நானம் ஒரு கடமைக்கு அப்படின்ட்டு சில நேரத்தில் ஆகி போயிடுது. சில நேரத்தில் அப்படி ஆகிடுது. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சிலர் எடுக்கிறாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு வயசு வந்த பிறகு நான் ஞானஸ்நானம் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அப்படி சில நேரத்தில் சில காரியத்தை முன்வைத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஆனால் உண்மையாக ஞானஸ்நானம் வேதாகமத்தில் எப்படி எடுத்தார்கள்னு சொன்னால், அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் விசுவாசித்த பொழுது, இங்கே நீங்கள் அப்படி தான் பார்க்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை பிலிப்பு பிரசங்கம் பண்ணும் பொழுது தேவ ராஜ்யத்தை குறித்தும் கேட்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டது. தேவனுடைய ராஜ்யத்தில் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் இப்படி பரிசுத்தமானது. அப்போ இயேசுவினுடைய நாமத்தை குறிய அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஏற்றவைகளை குறித்து பேசும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல், அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் அது வர ஆரம்பிக்க அவங்களுக்குள்ள ஒரு புதிய இருதயம் பிறக்க ஆரம்பிக்குது. புதிய மனுஷனாக மாறுறாங்க, புது சிருஷ்டியாய் மாறுகிறார்கள். அப்போ போய் ஞானஸ்நானம் எடுக்க ஒற்றுக்கொண்டு அவங்க ஞானஸ்நானம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நாமளும் அப்படித்தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசுவினுடைய நாமத்தை குறித்தும் அதை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும், நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும், தண்ணியில் ஞானஸ்நானம் எடுக்கிறது ஒரு நாள், ஒரே ஒரு நாள். இந்த ஒரு நாள் என்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்கு நாம் முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஆனால் அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே we need to baptized with the Holy Spirit. அப்போ யாரும் தினமும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தையும் இயேசுவினுடைய நாமத்தை குறித்து தியானிக்க நாமும் அப்படி மாற வேண்டும். நாமும் அப்படி விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானத்தை பெற்று பரிசுத்த ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை மறுபடியுமாக நாம் பெற்றுக்கொண்டு அதை ரெனியூ பண்ணிக்கிட்டே இருந்து நாமளும் மறுபடியுமாக அந்த புதுசாக பிறந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த உள்ளான மனுஷன் புதுசாகிக்கிட்டே இருக்கணும். உள்ளான மனுஷன் ரெனியூ பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த வசனத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது, அர்த்தமாய் இருக்கிறது. அதை நம்ம உணர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்வோம். நிச்சயமாக அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை பெற்றுக்கொள்வோம். செபிப்போமா. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நீ பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீ பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உம்முடைய நாமத்தை குறித்து ஆண்டவரே அந்த காரியத்தை குறித்து கேள்விப்படும் பொழுது எங்களுக்குள்ள ஆண்டவரே அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே we should baptized with the Holy Spirit Lord. நீங்கள் அந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு ஊற்றுங்கப்பா. எங்கள் மேலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. God bless you.